தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டோபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழக காங்கிரஸ் கமிட்டியிலிருந்து அதன் செய்தி தொடர்பாளர்களுள் ஒருவர் திரு முருகை நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். குறிப்பாக சமீபத்தில் நடந்தேறிய 2 சம்பவங்கள், திருத்தணியில் போதை இளைஞர்களால் தாக்கப்பட்டுள்ள வடமாநில இளைஞர் ஒருவர், திருப்பூரில் மற்றொரு போதை இளைஞரால் காவல்துறையை சேர்ந்த காவலர் ஒருவரே விரட்டி அடிக்கப்பட்டு தாக்க முற்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் கடுமையான விமர்சனங்களை உருவாக்கி இருக்கிறது. தமிழக அரசு சார்பில் தமிழகத்தில் போதை கலாச்சாரம் என்ற ஒன்றெல்லாம் இல்லை, தமிழகம் அமைதி பூங்காவாக இருக்கிறது என்று தொடர்ச்சியாக கூறிக்கொண்டு இருக்கக்கூடிய நிலையில் இவ்வாறான சம்பவங்கள் கடுமையான அதிருப்திகளை உருவாக்கி இருக்கிறது. மட்டுமல்லாது அதன் மீது கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அரசாங்கத்தின் மீது நிறைய விமர்சனங்களையும் எதிர்க்கட்சி தரப்பினரால் முன்வைக்கப்படுகின்றது. இது குறித்தும் 2026 சட்டமன்ற தேர்தல் கூட்டணி தொடர்பாக எழுந்திருக்கக்கூடிய பல கருத்து விமர்சனங்கள் தொடர்பாகவும் நாம் முருகையினுடன் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சார் வணக்கம். வணக்கம். நலமா இருக்கீங்களா சார்? நலம் சார். இப்போ நான் தலைப்பில் குறிப்பிட்டது போல தமிழகத்தில் போதை கலாச்சாரம், போதை பழக்க வழக்கங்கள் புழக்கத்தில் முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு நிறைய இருக்குது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ச்சியாக வைத்து வருவதை நம்ம பார்க்குறோம். அதை உறுதிப்படுத்தும் வகையில் ஆங்காங்கே அவ்வப்போது நடக்கக்கூடிய சம்பவங்கள், சமீபத்திய சம்பவம் திருத்தணி ரயில் நிலையத்தில் நம்மளால் பார்க்கவே முடியாத அளவிற்கு அரங்கேறிய அந்த கொடூரம், திருப்பூரில் ஒரு காவலர் ஒருவரையே கத்தி எடுத்துட்டு ஒரு இளைஞர் துரத்தி வருவதை நம்ம பார்க்குறோம். முன்பெல்லாம் திரைப்படங்களில் வரக்கூடிய காட்சிகள் போல் இப்போ நம் கண்முன்னே அரங்கேறி வருவதை நம்ம பார்க்குறோம். அரசாங்கம் நடவடிக்கை எடுக்குதா இல்லையா அப்படின்னா எடுத்துக்கொண்டு வருவது, அதை நம்ம மறுப்பதற்கு இல்லை. ஆனால் இதை முற்றாக ஒழித்துவிட முடியுமா, ஒழித்துவிட வேண்டும் அப்படின்றத மாற்று கருத்து இல்லை. ஸோ இந்த சம்பவங்கள் உணர்த்தும் பாடம் என்ன? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் திரு வைகோ கூட போதை விழிப்புணர்வு ஒரு நடைப்பயணத்தை கூட துவக்கவிருக்கிறார். இப்படியாக எல்லா கட்சிகளும் இதற்கு எதிராக தான் கருத்து தெரிவித்து வருவதை நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த சம்பவங்களும் குறைந்த பாடில்லை. எப்படி பார்க்குறீங்க திரு முருகையன்? முதலில் இப்போ நீங்கள் சொன்ன 2 சம்பவங்களும் கடுமையாக கண்டிக்கத்தக்கது. அது தவறு யார் பக்கம் இருக்கிறது இல்லை என்பதெல்லாம் இல்லை. இந்த வளருகின்ற இந்த சமுதாயம் ஒரு குறிப்பிட்ட ஒரு பிரிவு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு சதவீதம் ஒரு தவறான வழியில் வழி நடத்தப்படுகிறதோ இல்லை வழியில் செல்லுகிறார்கள், அதாவது வழி நடத்தப்படுகிறார்கள். இது நடக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. போதை கலாச்சாரம் என்பது முன்னெல்லாம் சாராயம் குடிக்க தண்ணி இதுதான் இருந்தது, கள்ளச்சாராயம் குடிப்பாங்க, அது இருந்தது. இப்போ இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிற புதிய கலாச்சாரம் என்பது முன்னெல்லாம் 1000 ஏதோ ஒருவர் தான் அதை பயன்படுத்தியதை நாம் பார்த்துருக்கிறோம். அதை பார்ப்பதே அரிது. ஆனால் இப்போ அது ஒரு பெரிய அளவில் பரப்பப்பட்டு விட்டது. அதுலேயும் நமக்கு வட இந்தியர்கள் தமிழ்நாட்டில் குடியேறதெல்லாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாலே வந்திருக்கிறாங்க. நம்மளுடைய பாரிஸ்லேயே ஒரு பெரிய தெருவே அவங்க தான் இருக்கிறாங்க. அதனால அவங்கெல்லாம் இங்கே இன்னும் தவறான வழியில் தமிழக இளைஞர்களை வழி நடத்தியதாகவோ, அவர்களிடமெல்லாம் பணியாற்றுவார்கள், நம்ம ஆட்கள்லாம் பணியாற்றுவார்கள், வருவார்கள். ஆனால் தவறான வழியில் அவர்களெல்லாம் வழி நடத்தவில்லை. அவர்கள் ஒழுங்காக தான் இருந்தாங்க இங்கே. ஆனால் இப்பொழுதைக்கு வரக்கூடிய இளைஞர்கள், வட இந்தியாவிலிருந்து வரக்கூடிய இளைஞர்கள் அது சரியான பழக்க வழக்கத்தோடு வரவில்லை. அங்கேயே தவறான கலாச்சாரத்தில் வளர்ந்து ஒரு 10-12 வயசு ஆனவுடனே அங்கேருந்து புறப்பட்டு இங்கே வந்துடுறாங்க. 14 வயசு 15 வயசு 18 வயது எட்டுவதற்கு முன்னாலேயே இங்கே நிறைய ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் இங்கே இறங்கியிருக்கிறாங்க. அந்த இளைஞர்கள் மத்தியில் உங்களுக்கு அங்கே அவர்கள் கடைபிடித்த அந்த கலாச்சாரத்தை இங்கேயும் கொஞ்சம் கடைபிடிக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. அது நம்ம இளைஞர்களையும் ஈர்த்து அவர்களுக்கு யார் பணிவார்களோ அவர்களுடைய அந்த பழக்க வழக்கத்துக்கு அவர்களையும் ஈர்த்து நம்ம இளைஞர்களையும் கொஞ்சம் கெடுக்கின்ற அந்த சமுதாயத்தை அந்த வேலையும் நடக்கிறதோ என்று சந்தேகப்பட வேண்டியிருக்கு. அந்த அளவுக்கு இங்கே போதை கலாச்சாரம் என்பது பெருகி நாம் யாரை எதிர்க்கிறோம், யாரை எதிர்த்து பேசுகிறோம், நாம் என்ன செய்கிறோம் என்பது கூட அவர்கள் அறிந்தே செய்கிறார்களா இல்லையா என்பது தெரியாது. ஏன்னா ஒரு காவல்துறையினுடைய ஒரு அதிகாரியை, ஹெட் கான்ஸ்டபிள் நினைக்கிறேன்,
அவரையே வந்து நூற்றுக்கணக்கான பேர் இருக்கிற இடத்துல தனியாக ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாரு, 4 இளைஞர்கள் மத்தியில் வந்து ஒரு போலீஸ்காரர் மாட்டிக்கிட்டாருன்னா அது வந்து பீகாரில் நம்ம அரெஸ்ட் பண்ண போய் ஒரு கேஸில், ஹரியானா நினைக்கிறேன், பீகார் ஹரியானாவில் நினைக்கிறேன், இங்கேருந்து விசாரணை நடத்தி அரெஸ்ட் பண்ண போன ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டரையே அங்கே போட்டு தள்ளினாங்க, சுட்டு தள்ளினாங்க வட இந்தியாவில். அது காவல் ஆய்வாளர் ஒரு 2 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன், முகப்பேரை சேர்ந்தவர். ஆமாம், அங்கேயே சுட்டு தள்ளினார்கள். இங்கேருந்து போன போலீஸ் அதிகாரி, தமிழ்நாட்டு போலீஸ் அதிகாரி வட இந்தியாவில் வந்து போட்டு தள்ளினாங்க. அது நடந்தது. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப அதெல்லாம் நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, அதெல்லாம் பண்ண மாட்டாங்க. என்ன எதிர்த்து பேசுவாங்க காவலர்களை வந்து அவர்கள் முறை தவறி பேசினாலோ, ஏன்னா காவலர்கள் சில பேர் வந்து முறை தவறி வார்த்தைகளை விட்டுருவாங்க, ஏய் போடா அப்படின்ட்டு புசுக்குன்னு. அது காவல் அதிகாரி அதிகாரத்தை வைத்து போடா வாடாங்கிறம்பா, அது போயிட்டு முடியா அப்படின்ட்டு போகிற மக்களும் இருக்கிறார்கள். அதை வந்து நீ எப்படி என்ன அப்படி சொல்லலான்னு எதிர்த்து போராடுகின்ற, எதிர்த்து பேசுகின்ற ஒரு கூட்டமும் இருக்கிறது. அது ஒன்றும் தவறல்ல. அதையெல்லாம் தாண்டி அருவாளை எடுத்துக்கிட்டு ஒரு போலீஸ் அதிகாரி ஓட அது ஒரு நூற்றுக்கணக்கான பேர் பின்னால் வர்றாங்க, நிற்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் அந்த படத்தை பார்க்கும்போது வீடியோவில் அந்த பக்கம் ஒரு போலீஸ் தெரியுது, பின்னால் ஒரு போலீஸ் போகிறது தெரியுது. ஒரே ஆள் தனியாக ஒன்றும் மாட்டினதாகவும் தெரியல எனக்கு. 2 போலீஸ் சுற்றி சில காவலர்கள் இருப்பது, காவலர்களும் இருக்கிறார்கள். அப்படிலாம் இருக்கும் பொழுது எப்படி அந்த பையன் வந்து தைரியமாக அவரை துரத்தி வெட்ட போனாங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது. எனவே இது போன்ற சம்பவங்கள் வளருவது வந்து தமிழகத்தினுடைய கலாச்சாரத்தை சீர்குலைத்து விடுமோ, தமிழக கலாச்சாரத்தினுடைய அடிப்படையை தகர்த்து விடுமோ என்கிற அச்ச உணர்வு நமக்கெல்லாம் இருக்கிறது. என்னதான் அரசு வந்து இதை அடக்க வேண்டும், இல்லை திருத்த வேண்டும், இல்லை இதிலிருந்து இந்த சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்று என்னதான் முயன்றாலும் கூட, இப்போ காவல்துறை அதிகாரிகளே நீங்கள் இந்த அளவு கடுமையாக மிரட்டும் போது அவர்களே நமக்கு ஏன்டா வம்புன்னு நினைக்கிற அளவுக்கு வந்துட்டாங்கன்னா, ஏதோ போகிறோம் 4 போலீஸுக்காரன் போகிறோம், பிடிக்கிறதுக்கு போகிறோம், ஏதோ ஒன்று பண்ணுறோம், அவன் கடுமையான ஒரு துப்பாக்கி வச்சுருக்கிறான், இல்லை கத்தியை வச்சுருக்கிறான், அருவாளை வச்சுருக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லும்போது நமக்கு ஏன்டா வம்புன்னு கொஞ்சம் முடிஞ்சால் அடக்கி பார்ப்போம், முடியலைன்னு சொன்னால் ஓடி போங்கடான்னு விட்டுட்டு பேசாம கூட வந்துடுவான். அந்த வேலைக்கே தகுதியற்ற நபராக ஆகிவிடுவார் அல்லவா? ஆமாம், அப்படி சொல்கிற மாதிரி அவர் யோசிச்சார்னா அப்படிதான் அந்த காவலர் பணிக்கே ஒரு தகுதியற்ற நபராக தகுதி இல்லை. ஆமாம், தகுதியற்ற உயிரையும் பணயம் வைத்து செய்யக்கூடியதான் இராணுவமாக இருக்கட்டும். இராணுவம் நம்பர் 1 இங்கே தமிழகத்தில். தன் உயிரை பணயம் வைத்தால்தான் நீங்கள் இராணுவ மாநிலத்தில் காவல்துறை, நாட்டு எல்லையில் இராணுவம். ஆமாம், அப்போ அது அந்த தயக்கம் இருந்தால் அந்த பணிக்கே தகுதியற்றவர். ஒன்று இந்திய முருகையன் நம்ம 2 விஷயம், அதாவது புகை நீக்கமர கிடைக்குது, மது அரசாங்கமே விற்குது, அது ஒன்றும் பேசி பயன் இல்லை, இது இப்படி தான் போயிட்டுருக்குது. இப்போது கஞ்சா தான் இப்போ சமீபத்தில் ஒரு நீக்கமர கிடைக்கிறத நம்ம கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் செய்தியாளர் நம்ம பார்க்குறோம். நான் முன்னமே குறிப்பிட்டது மாதிரி அரசாங்கம் நடவடிக்கை வந்து எடுத்துக்கொண்டிருக்கிறோம். துறை சார்ந்த அமைச்சர்கள்லாம் பேட்டி தருவதெல்லாம் கூட நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்க்குறேன். இதை முற்றா வந்து ஒழித்து விட முடியுமா அப்படின்னா உறுதியாக முடியும் தான். கஞ்சா புழக்க வழக்கங்களை ஒழித்து விட முடியும்னா ஒழித்து விட முடியும். ஒரு காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதி அந்த காவல் ஆய்வாளரின் கட்டுப்பாடு, ஒரு 4-5 காவல் நிலையங்கள் உதவி ஆணையரின் கட்டுப்பாடு, 10-15 காவல் நிலையங்கள் இணை ஆணையர், துணை ஆணையர், காவல் ஆணையருக்கு இருக்கிறாங்க. அப்போ இங்கு கட்டுப்படுத்தி விட முடியும் அப்படின்னா கட்டுப்படுத்தி விட முடியும் தான். ஏன் இந்த சுணக்கம்னு கேட்குறேன். அதாவது அப்போ அங்கே ஒரு தவறு நடைபெறுகிறது இல்லை, அந்த தவறு என்பது எங்கே போய் முடியுதுன்னா, ஒரு வாதத்திற்காக சொல்கிறேன், ஒரு குற்றச்சாட்டு அல்லது விமர்சனமாக சொல்கிறேன், நீ காசு வாங்கிட்டு நீ விட்டுற, காசு வாங்கிட்டு அவன் வித்துடுறான், பரிதாபமாக இருக்கிறவன் அடிபடுறாங்க, உதப்படுறாங்க, சாவறான்ற இடம் இருக்குல்ல, இது எவ்வளவு பெரிய வேதனையான ஒரு விஷயம். தார்மீகமாக காவல்துறையில் வந்து சிலர் வந்து மனசாட்சியை இழந்து தவறு செய்வது இன்று நேற்றல்ல நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அதில் வந்து எதில் இப்போ வந்துங்க ஒருத்தனை வந்து அடிச்சுட்டான், ஒருத்தன் புகார் கொடுக்குறான், அவன்கிட்ட ஒரு 500 ரூபா வாங்கிக்கிட்டு சரிப்பா 2 பேரும் சமாதானம் பண்ணி பேச விட்டு இனிமேல் உண்ட மாதிரி அடிச்சுக்காதீங்க போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இது சாதாரணமான விஷயம், அது பரவாயில்லை. ஆனால் இது போன்று போதை கலாச்சாரத்தில் எல்லாம் பணத்துக்கு அடிமையாகியோ பணம் கொடுக்குறான் லஞ்சம் கொடுக்குறாங்கிறதுக்காக வாங்கிக்கிட்டு நம்ம பகுதியில் வந்து நீ கஞ்சா விற்றுக்க போ அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்ததுன்னா அந்த அதிகாரிகள் எல்லாம் நாம் நிச்சயமாக அதை துருவி விசாரித்து கண்டுபிடித்து அவர்கள் மீது உச்சக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த பதவிக்கு தகுதியற்றவர்கள், அந்த போலீஸ் நிர்வாகத்தில் பணியாற்றுவதற்கு தகுதியற்றவர்களாக கருதி
அவர்களெல்லாம் முழுமையாக சஸ்பெண்ட் எல்லாம் கூட இல்லை, முழுமையாக நீக்கப்பட வேண்டியவர். ஆனா அப்படியான நடவடிக்கை வந்து அது பண்ணணும். எடுக்கப்படுகிறதா? அது இப்போ ஒரு விஷயம் முருகன், நம்ம வந்து நம்மளுடைய நம் காவல்துறையை நாம் கொச்சைப்படுத்தவில்லை, நம்மளுடைய நோக்கமும் அதை வல்ல. நாம் மீண்டும் ரொம்ப கவனமாக இருக்கிறோம். பல நல்ல அதிகாரிகளை நம்ம வந்து பாராட்டுகிறோம். ஆமா, நம்ம அதனால ஒட்டுமொத்த துறையை நாம் சாடவில்லை. அங்க இருக்கக்கூடிய சில கருப்பு ஆடுகளால் தான் இந்த விளைவு ஏற்படுகிறதோ அப்படின்னு நமக்கு அச்சம் நடக்குது. நிறைய விமர்சனங்கள் ஆங்காங்கே வரக்கூடிய கருத்துக்கள் வந்து இதை மெய்பிக்குது. முதலமைச்சரோட துறை, உள்துறையை தனது கட்டுப்பாட்டில் வைத்துள்ள முதலமைச்சர் இன்னும் இதை கொஞ்சம் அதிரடி நடவடிக்கைகள் எடுத்து இருந்தா சரியா இருக்குமான்னு தோணுது. இன்னொன்னு, நீங்க களத்துல பார்க்கும்போது ஒரு காவல் நிலையம் அல்லது ஒரு காவல் அதிகாரி அப்படின்னு தன்னிச்சையா செயல்படுத்த முடியாது. ஒரு வாதத்துக்காக சொல்றேன், ஒரு விமர்சனமா சொல்றேன். அந்த காவல் நிலையத்துக்கு உட்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி இருக்குது, அந்த காவலத்துக்கு உட்பட்ட ஒரு கவுன்சிலர் இருப்பாரு. அப்போ இது ஒரு வலைப்பின்னலாக இந்த தொடர்பு போகுதுன்றத வந்து கவனிக்க தவறுகிறதா அரசு? வெறுமனே முருகையன் தான் பிரச்சனை, தாஸ் தான் பிரச்சனை என்பது மட்டுமே ஃபோக்கஸ் பண்றாங்களா? அதுக்கு தான் பின்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பின்னலை விட்டு விடுகிறார்களோ? நான் அதுதான் சொன்னேன். ஆய்ந்து அறிந்து ரொம்ப ஆய்வு செய்து அந்த தவறுக்கு யார் மூல காரணம், எங்கிருந்து புறப்படுகிறது, இந்த தவறு எங்கே இருந்து செய்யப்படுகிறதுங்கிறத கண்டுபிடிச்சு அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைன்னா சும்மா 10 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணி வைக்கிறது அதெல்லாம் நடவடிக்கை இல்லை. அவர்கள் இந்த வேலைக்கே தகுதியற்றவர்கள் என்று முடிவெடுத்து அது சட்டப்பூர்வமாக அது கோர்ட்டுக்கே போனாலும் சரிதான், கோர்ட்டு கூட நீதிபதிகள் கூட இந்த விஷயத்தில் மற்ற எந்த விஷயத்தில் விட்டு கொடுத்தாலும் இந்த போதை கலாச்சாரத்தை பெருக்குவதற்கு யார் கைக்கூலிகளாக இருக்கிறார்களோ அவர்களை எந்த காரணத்தை கொண்டும் அவர்களை வந்து தொடர்ந்து அந்த பதவியில் நீடிப்பதற்கு அலோ பண்ணவே கூடாது, அதை வந்து அனுமதிக்கவே கூடாது என்பது நம்மளுடைய ஒரு ஆழ்ந்த கருத்து. இன்னும் சொல்லப்போனால் இந்த போதை கலாச்சாரங்கிறதுங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக மிக அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அதானி துறைமுகம், குஜராத்தில் அதானி துறைமுகத்தில் தான் இந்தியாவிலேயே அதிகமாக இந்த போதை பொருள் பிடிபட்ட ஒரு இடம் வந்து அதானி துறைமுகம். நூற்றுக்கணக்கான கிலோ கஞ்சாவை வந்து அங்கே பறிமுதல் செய்ததெல்லாம் நாம் வந்து அறிந்திருக்கிறோம். ஏன்னா அவர்கள் மூலமாக அப்படியே வட இந்தியாவிலிருந்து ட்ரெயினில் ஏற்றி மூட்டையாக கண்டுக்கு வரான். அவன் வீட்டு பொருளை ஏற்றிக்கிட்டு ஒரு மூட்டை வரான்னு சொன்னால் ஒரு மூட்டை கஞ்சாவை ஏற்றிட்டு வரான். எத்தனை ட்ரெயினில் என்ன சார், நீங்கள் தமிழ்நாட்டில் உள்ள ட்ரெயினில் தான் ஓரளவுக்கு செக்கிங், அதை பிடிச்சா கூட அதுக்கு ஒரு மரியாதைலாம் இருக்குது. வட இந்தியாவிலேருந்து வரக்கூடிய எந்த ட்ரெயின்லையும் டிக்கெட்டே எடுக்க மாட்டான், அவனை கேட்கவே முடியாது. கேட்டால் 4 பேர் சேர்ந்து உதப்பான். அங்கே டிடிஆருக்கே மரியாதை கிடையாது, அங்கே செக் இன்ஸ்பெக்டருக்கே வந்து வேலையே கிடையாது. அங்கே செக் பண்ணி எல்லாம் வந்து உன்ட்ட டிக்கெட்டில் கீழே இறங்கினாருலாம் சொல்லி பாருங்க, அவனை இறக்கி விட்ருவான். யார் செக் பண்ண வரானா அவனை ட்ரெயினை விட்டு கீழே இறக்கி விட்ருவான். ஜாக்கிரதை போடாமா, நான் பார்த்துருக்கேன் நேரடியான வட இந்தியா பூரா நான் பயணம் பண்ணாள், நான் பார்த்துருக்குறேன். அவனோட ஒன்றுமே பண்ண முடியாது சார். அப்படி இருக்கும்போது அவன் கொண்டு வந்துருக்கிற பைய ஒரு 4-5 பையை தூக்கி தலையில் வச்சுருப்பான், காலில் வச்சுருப்பான். அவனை செக் பண்ணவே முடியாது, அங்கே இது பண்ணவே முடியாது. நீ கஞ்சா பொட்டலம் நிறைந்த அந்த பேக்கெட்டை வந்து அவன் நேரடியாக கண்டுபிடிச்சி எடுத்தா கூட அவன்கிட்ட பறிமுதல் பண்ணுற தகுதி அவனுக்கு இல்லை சார். அங்கே அந்த காவல்துறையும் அந்த அளவு பெருசாக ஒத்துழைக்காது. அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து ஒரு முரடனாக ஒரு தவறான வழிநடத்தலில் வந்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகளாகவே அவர்கள் இருக்கிறார்கள். அதற்கு அந்த பெற்றோர்களும் ஒரு பொறுப்பாக தான் இருக்கிறாங்க. நம்ம ஊர் குழந்தைகளை நாம் வளர்ப்பது போல அவர்கள் வளர்ப்பதில்லை. ஏதோ பெற்று விட்டான் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அது எப்படியோ அவன் பொழைச்சிக்க அப்படின்னு விடுறான். அதில் வந்து நிறைய வந்து அங்கேருந்து வருது சார், நிறைய வந்து இதில் ட்ரெயின் மூலமாக நிறைய வந்து இறங்குது. அதை வந்து அது ஒரு பெரிய தொழிலாக வைத்துக்கொண்டு எங்கே காடு மலை மாதிரி இருக்கோ, எங்கே ஒதுக்குப்புறம் இருக்கோ, இந்த புழல்லாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் ஒரு காட்டத்தில் இன்றைக்கி வந்து அது நகரமாகி விட்டது, பெரிய நகரமாக இருக்குது. அங்கெல்லாம் நிறைய பில்டிங் வந்துருச்சு. அந்த ஏரியெல்லாம் தான் சாராயம் கள்ளச்சாராயம் காய்ச்சுவதில் முதன்மையான இடம். சென்னை நகரத்துக்கே பெருசாக சப்ளை பண்ண இடம் வந்து ரெட் ஹில்ஸு, மாதவரம், புழல், அந்த அந்த இருக்கு பாருங்க, அந்த ஆத்தங்கரை ஓரம், அந்த இது மரம் செடி கொடிகள் நிறைந்த அந்த காட்டுக்குள்ளே தான் ஃபுல்லாக காய்ச்சி அங்கேருந்து இறக்குமதி ஆகும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இருக்குது, ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து இப்போதைக்கு வந்து அதெல்லாம் கொஞ்சம் மாறி இருக்குன்னு வச்சுங்க. அந்த மாதிரி இந்த கஞ்சாவையும் அந்த மாதிரி இடங்களில் கொண்டு வச்சுக்கிட்டு ஒரு வாடிக்கையாளர்களை உருவாக்கி விடுகிறான். தமிழ்நாட்டு இளைஞர்களையும் மயக்கி, இங்கே வேலை இல்லாதவர்கள், நல்ல படித்த இளைஞர்களோட வேலை இல்லைன்னு சொன்னால் அவனை கூப்பிட்டு நைஸாக மதிக்க, அவன் போதைக்கு மயங்கியவனாக இருந்தால் அவனை வந்து அவன் மட்டும் போதைக்கு மயங்காமல் மற்றவர்களை போதைக்கு மயக்குகின்ற ஒரு ஆளாக அவனை உருவாக்குகின்ற வேலையை அந்த இளைஞர்கள் செய்கிறார்கள். இது எங்கே கொண்டு விடும் என்று எனக்கெல்லாம் பயமா இருக்கு. அதுதான் நமக்கு எதிர்காலத்தை இதெல்லாம் பார்ப்ப இருப்பமான்னு தெரியல எனக்கு. ஆனால் ஒரு அடுத்த தலைமுறை இளைஞர்கள், தமிழ்நாட்டு அடுத்த தலைமுறை இளைஞர்கள் என்ன ஆவார்களோ என்கிற பயம் எல்லாம் இருக்கு. நாம் என்னதான் முயற்சித்து அவர்களை படிக்க வைத்து
கல்வித்துறையில் உயர்த்தி என்னதான் பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்து அவன் வேலை வாய்ப்பெல்லாம் கொடுத்தாலும் கூட அவன் கஞ்சா அடிக்கிற பழக்கத்துக்கு போயிட்டான்னு சொன்னால் என்னதான் பெரிய பதவியில் கொடுத்தா கூட அவன் அதிலேருந்து மீளவே மாட்டான். இன்னும் தொழிற்சாலையில் வேலை பார்க்குற 100 பேரையும் கெடுத்து விட்டுருவான். இல்லை இப்போ இது அரசாங்கம் இன்னமும் கூடுதல் கவனத்தோட அணுகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாமா? அதற்கென்று தனி துறையே உருவாக்கி, அந்த துறை இருக்கு, இப்பவும் இருக்கு, போதை ஒழிப்பு துறை இருக்கு, இப்பவும் இருக்கு, மதுவிலக்கு துறை இருக்கு, எல்லாமே இருக்கு. அந்த துறையை இன்னும் டெவலப் பண்ணி ரொம்ப வேகமாக அதில் கண்ணும் கருத்துமாக இந்த அரசு செயல்பட வேண்டும். அவர்களால் முடிந்த வரைக்கும் செயலாற்றுகிறார்கள். இன்னும் சொல்ல போனா கோர்ட்டில் கொண்டு போகும்போதுங்க, நீங்க 18 வயதுக்கு கீழே உள்ளவன் கொலையே செய்து விட்டால் கூட அவன் சிறார்களுடைய அந்த இதுக்கு தான் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு பெரிய தண்டனை கொடுப்பதில்லை. ஆனால் சில பேர் கொலை செய்ய நினைக்கிறவங்க கூட 18 வயசு கீழே உள்ள 4 இளைஞர்களை பிடிச்சி பணத்தை கொடுத்து இவனை போட்டு வாடா, உனக்கு கூட தூக்கு தண்டனை கிடைக்காது, நீ போட்டு வான்னு சொல்றது சாதிக்கிறது கூட வழி இருக்கு. அதனால இந்த கோர்ட்டு கூட என்னுடைய அன்பான ஒரு ரிக்வஸ்ட், இந்த 18 வயது நிறைந்தவர்கள் தான் பெரிய மனிதர்கள், 18 வயதுக்கு கீழே உள்ளவர்கள்லாம் சிறார்கள் என்கிற அந்த நிலையிலிருந்து அது சட்டத்தையே ஒரு மாற்றணுமோ. 18 வயதிலிருந்து 14 வயதுக்கு கீழே உள்ளவன் தான் சிறார். 14 வயதிலிருந்து அவர்கள் எல்லாம் பெரியவர்கள் என்று கூட அறிவித்து விட வேண்டுமோ, அப்படி ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு இந்த அரசு கொண்டு வர வேண்டுமோ என்றெல்லாம் கூட நான் யோசிக்கிறேன். ஏன்னா 18 வயசுங்கிறதுலாம் ரொம்ப 14 வயசுலேயே இப்போ எல்லாத்தையும் கற்றறிந்த பெரியவர்கள் ஆயிட்டாங்க. எதுல தவறான வழியை கற்றுக்கொள்வதிலே 14 வயதுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் கூட நிறைய அந்த மாதிரி கிரிமினல் வேலையை செய்யறதுல 14லேருந்து 18 வயசுல இருக்கக்கூடிய இளைஞர் பட்டாலும் நிறைய இருக்கிறது. எனவே சட்ட திருத்தமே 18 வயதிலிருந்து அரசாங்கமே மதுபான கடை நடத்தி கொண்டிருக்கிறது. வேற எந்த நியாயத்தை எங்களோட எதிர்பார்க்க முடியும்? அது இந்தியா ஒரு வாதம். அதை கேட்டா இந்தியா முழுவதும் மதுபான கடைகள் விற்கிறது, நாங்க மட்டும் விற்கிறோம், ஏதோ ஒரு ஸ்டேட் இல்லை நம்ம இதில், பீகார்ல மட்டும் அதுவும் இல்லை. அங்கேயும் நிறைய கள்ள எக்கச்சக்கமாக விற்கிது, நிறைய குற்றங்கள் நடக்கிறது தெரியும் எனக்கு. இருந்தாலும் அதிகாரப்பூர்வமாக நாங்கள் சாராய கடை நடத்தவில்லைன்னு சொல்லிட்டாங்க அவங்க. அந்த வேலையாவது நம்ம பண்ணணும், அதையும் நம்ம பண்ணலை. அந்த நிலைக்கு நம்ம கொண்டு வரப்பட வேண்டும். கேட்டால் உடனே பக்கத்தில் பாண்டிச்சேரி இருக்குது, அங்கே போய் குடிச்சிடுவான். பக்கத்தில் இந்த பக்கம் தெலுங்கானா இருக்குது, இந்த பக்கம் ஆந்திரா இருக்குது, பார்டர்லேயே உணர்ந்து வித்துடுறாங்க. அதனால எல்லாம் குடிக்க தான் செய்வாங்க அப்படின்னு அதுக்கு 1000 சாலி ஷாப்புகள் 1000 காரணங்கள் சொன்னாலும் கூட நாம் அதிகாரப்பூர்வமாக மது விலக்கை கொண்டு வருவது மிகச்சிறந்த கொள்கை. அதை இடையில ஒரு இரு கட்சிகள், திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், நாங்கள் வந்தோம்னா மது விலக்கை அழித்து விடுவோம், 500 கடைகளாக மூடுவோம், அப்புறம் ஒட்டுமொத்தமாக 5 ஆண்டுகளுக்குள்ள முழுவதும் மூடுவோம் என்றெல்லாம் அறிவித்தார்கள். ஆனால் ஒருத்தருமே அதை செயலாக்க, முன்னாடி மூடுவோம் பின்னாடி மூடுவோம், நாங்கள் என்னத்த முன்னாடி மூடிவிட்டு பின்னால கேட்டு திறந்துடுவோம். முன்னாடி மூடிடுவாங்க மெயின் ரோடு பக்கம், பின்னால பக்கம் கேட்டு வச்சு விற்கும். இதெல்லாம் முறையில்லது. மனதார மதுவிலக்கு திட்டத்தை நாம் அமுல்படுத்த வேண்டும் என்று இந்த அரசு நினைக்குமானால் அது மிகப்பெரிய வெற்றியாக நான் கருதுவேன். அது நாட்டு வருங்கால இளைஞர்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையா அரசு கவனத்தில் கொள்ள. ஏதோ குடிக்கிறாங்க போட்டோன்னு யோசிக்குதோ, ஆனா ஒரு அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கமாக இருக்கக்கூடிய அரசு இதுல தானே கூடுதல் கவனம் செலுத்தணும். ஏன்னா நீங்க குறிப்பிட்டது மாதிரியே அடுத்த இளைஞர் சமுதாயம் அல்லது அடுத்த தலைமுறையே இங்க பெரிய சிக்கலுக்கு உண்டாக்கிடுமோன்ற ஒரு அச்சம் இருக்கு இல்லையா? அதை அரசாங்கம் இன்னும் ரொம்ப கூடுதல் கவனத்தோட அணுக வேண்டும் அல்லவா? சட்டத்தை மீறி சட்டத்துக்கு புறம்பாக குறுக்கு வழியில் சாராயத்தை குடிக்கிறார்கள், குறுக்கு வழியில் சாராயத்தை விற்கிறார்கள் என்ற காரணங்களை காட்டி சட்டப்பூர்வமாக நாங்களே கொடுக்குறோம் நீங்க குடிங்க அப்படின்னு சொல்றது மிகப்பெரிய பாவச் செயலாக நான் கருதுகின்றேன். பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் நம்ம மதுவிலக்கை அமுல்படுத்தி தான் இந்த நாட்டில் இவ்வளவு தொழிற்சாலைகளையும் இவ்வளவு கல்விக்கூடங்களையும் திறந்தார். அவர் எல்லாரையும் வளர்த்தார் இல்லையா? ஏன் அதை நம்மளால் அமுல்படுத்த முடியாது? 35,000 கோடி அதிலிருந்து வருமானம் வருது உண்மை. அந்த 35,000 கோடி வருமானத்துக்காக வேண்டி என்ன வேணாலும் பண்ணலாமா? பணம் வருகிறது என்பதற்காக எதை வேண்டுமென்றாலும் செய்யக்கூடாது என்று சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. அண்ணா ஆட்சிக்கு வந்த உடனே சொன்னாங்க, அப்படி ஒரு ஐடியா இருந்தது. அவர் என்ன சொன்னார்? இல்லை, அதனால் எவ்வளவு பணம் வந்தாலும் பரவாயில்லை, நான் அந்த கொள்கையை தளர்த்த மாட்டேன், மதுவிலக்கை அமுல்படுத்துவேன்னு சொன்னார். அவர் ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் அதை பண்ணார். அதுக்கப்புறம் 72 தான் நம்ம கலைஞர் தான் அந்த தவறை ஸ்டார்ட் பண்ணார். அப்புறம் உடனே அவர் தன்னை திருத்தி கொண்டு ஒரு ஆண்டுகளுக்கு உள்ள 2 ஆண்டுகளுக்குள்ள அவரை ரத்து பண்ணார். ஆனால் மறுபடியும் எம்ஜிஆர் வந்த பிறகு 1984 மீண்டும் 82 நினைக்கிறேன் 84
மீண்டும் சாராய கடையை கொடுத்தவன் கையில் உள்ள அரிசிக்கு சமானம்னு பேரறிஞர் அண்ணா மதுக்கடைகள் ஆமா திறக்கும் சொன்னார். அதற்கு அது அதை பொறுத்தவரையில் அண்ணா மீது 1000 குற்றங்கள் தான் குற்றம் இருந்தாலும் வாக்குறுதியை நிறைவேற்றாத ஒரு தலைவர் என்றாலும் கூட இந்த மதுவிலக்கை அவர் அமுல்படுத்துவதற்கு சொன்ன காரணங்கள் இருக்கு பாருங்க, அது வரவேற்கத்தக்கது, அதை நான் பாராட்டுவேன். ஆனால் அதுக்கப்புறம் வந்து அவரை பின்பற்றிய தலைவர்கள் அதை பின்பற்ற தவறிவிட்டார்களே என்பது மிகப்பெரிய வருத்தம். இப்போ புது வருடத்தில் திமுகவின் கூட்டணி மதிமுகவோட தலைவர் நடத்தக்கூடிய போதைக்கு எதிரான விழிப்புணர்வு நடைப்பயணம், இப்போ இதை ஒட்டி அதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? அவரால் முடிந்த முயற்சியை அவர் செய்கிறார். அது முழுவதும் வெற்றி பெற்று விடுமா, அவருடைய நடைப்பயணத்தினால் வந்து பெரிய விழிப்புணர்வு ஏற்படுமா ஏற்படாதா என்பது வேறு. ஆனால் அவருடைய கடமையை அவர் செய்வதை பாராட்டுக்குரியது. என்ன மதுவிலக்கு பிரச்சாரத்தை எல்லாரும் செய்யணுங்க, அப்படியாவது கொஞ்சம் பேராவது திருத்துட்டுப்பேன். நீங்க அவர் வைக்கிற அந்த இன்னொரு விஷயம் திரு முருகன், நம்ம மதிமுகவோட இந்த செயல்பாடு குறித்து நீங்களே பாராட்டுறீங்க, ஒரு நல்ல விஷயம். அவரால் இயன்றதை செய்கிறார், நம்ம வரவேற்பும் பாராட்டணும்னு சொல்றீங்க. அதே போன்று அதாவது எதற்கெதற்கோ கூட்டணி கட்சி தலைவர்கள் முதலமைச்சரை சந்திக்கிறார்கள், கோரிக்கைகளை வைக்கிறார்கள், சீட்டு கேட்கிறார்கள், அதிகார பகிர்வு கேட்கிறார்கள். எல்லாமே கேட்கும்போது இப்படி சமூகத்தை சீரழிக்கக்கூடிய விஷயத்தில் இப்போ இந்த விவகாரத்தில் வந்து எல்லா தலைவர்களும் கண்டனம் தெரிவித்து வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் ஒரு சம்பவம் ஒரு நாள் 2 நாள் அது தொடர்பான பேட்டிகள், அதுக்கான கண்டனங்கள், அறிக்கைகள் கடந்து போய்விடுகிறார்கள். முழுமையாக உட்கார்ந்து முதலமைச்சரிடம் பேசி இவ்வளவு சீரழிவுகள் இருக்கிறது, தயவு கூர்ந்து இதை சரி செய்யுங்கள், காவல்துறையை முடுக்கிடுங்கள், இங்கெல்லாம் தவறு நடக்குதுன்னு சுட்டி காட்டக்கூடிய இடத்தில் இருப்பவர்களான எதிர்கட்சிகள், அது சரியா போதா? இல்ல வெறுமனே சும்மா இந்த அரசாங்கத்தை எப்படி சொல்றது டேமேஜ் பண்ணுற நோக்கம் மட்டும் இருக்கிறது? நீங்க சொல்றது நல்ல விஷயம். அது உண்மையிலேயே இந்த கூட்டணி கட்சிகள், திமுகவினுடைய கூட்டணி கட்சிகள் கூட சரி, எதுக்கோ உட்கார்ந்து எல்லாம் பேசுகிறோம் கொள்கிறோம். இந்த விஷயத்தில் உட்கார்ந்து போதை கலாச்சாரத்தை தமிழகத்திலே ஓரளவுக்காவது நீ முழுவதுமாக ஒழிப்பது என்பது சாத்தியமற்ற ஒன்று. அது இருக்கட்டும், ஏதோ ஒரு பக்கத்தை கண்டுங்காணாமல் தெரியாமல் நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், குற்றம் குறைகள். ஆனால் சட்டப்பூர்வமாக போதை கலாச்சாரத்தை வளர்ப்பதற்கு நாமே ஊன்றுகோலாக அடித்தளமாக நாம் இருந்துவிடக்கூடாது. நம்மளால் முடிந்த வரைக்கும் அதை தடுப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்று எல்லா கட்சி கூட்டணியும், வைகோ உள்பட, எங்கள் காங்கிரஸ் உள்பட எல்லாருமே ஒன்றாக உட்கார்ந்து இதில் ஒரு முடிவெடுக்கணும். இதில் ஒரு நல்ல முடிவெடுத்ததை நாங்கள் உங்கள் கூட இருப்போம், இந்த அரசுக்கு ஆதரவு கொடுப்போம். இந்த நல்ல முடிவு நீங்கள் எடுக்கலைன்னு சொன்னால் எங்களுக்கு உடன்பாடு இல்லை. அதனால் எங்களுக்கு வந்து இந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்தாலும் சரி இல்லாவிட்டாலும் சரி, அதனால் எங்களுக்கு எந்த விதமான பெரிய வாய்ப்பெல்லாம் இல்லாமல் போனாவோட பரவாயில்ல, இந்த மக்களுக்காக நான் அதை தியாகம் செய்கிறோம். எங்களுக்கு இந்த இதில் வந்து இந்த விஷயத்தில் போதை கலாச்சாரத்தை ஒழிப்பது, அடுத்தபடி இந்த கஞ்சா போன்ற விஷயங்களில் மிகவும் கடுமையான இதை வைப்பது, இது போன்ற கோரிக்கைகளை வைக்க வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இது போன்ற போதை கலாச்சாரத்தை செய்துவிட்டு நாளைக்கு கொலையே செய்கிறான்னு சொன்னால் அவன் 14 வயசாக இருந்தாலும் அவனுக்கு தூக்கு தண்டனை உண்டு என்ற சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதற்கு இந்திய அரசும் சரி மாநில அரசும் சரி அது ஆக்கப்பூர்வமாக 18 வயசுக்கு கீழே இருந்தவன் கொலை பண்ணால் அவனை விட்டுறலாம். அப்படின்னா இனிமேல் கொலை பண்ணுறது பூராமே 18 வயசு கீழே உள்ளவனை வச்சு கொலை பண்ணிடுவான். அது தந்திரம் பண்ணுவான். அந்த தந்திரத்துக்கெல்லாம் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ இன்னைக்கு வந்து அவங்க வந்து சின்ன குழந்தையா தெரியல, அவங்க தான் பெருசாக ஈடுபடுறாங்க. இப்போ பாருங்கள், அந்த இது நடந்ததெல்லாம் கூட இந்த நிகழ்ச்சியில் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிறுவர்களும் இருக்காங்க, அந்த 18 வயது கீழே உள்ள பசங்களும் இருக்காங்க. அதில் அதை வந்து நம்ம எப்படி அதை திருத்த போகிறோம் நம்ம அது என்பதையெல்லாம் நம்ம யோசிக்க வேண்டும். இந்த அரசுக்கு இது போன்ற யோசனைகளை இந்த கூட்டணி கட்சிகள், அது திமுக கூட்டணியாக இருக்கட்டும், அண்ணா திமுக கூட்டணியாக இருக்கட்டும், இதில் மாறுபட்ட கருத்தெல்லாம் இல்லை. எந்த கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் இதுக்கெல்லாம் வந்து ஒற்றுமையாக இருந்து போராடுகின்ற குணம் இருக்க வேண்டும், இல்லை கோரிக்கை வைக்கிற எண்ணமாவது இருக்க வேண்டும். அதை வந்து செயலாக்குவதற்கு அரசை வலியுறுத்துகின்ற அந்த குணத்தை நாம் பெற்றிருந்தோம்னா அதுதான் இந்த சமுதாயத்துக்கு நாம் ஆற்றுகின்ற உண்மையான தொண்டாக அமையும் என்று நான் கருதுகின்றேன். 26 சட்டமன்ற தேர்தல் களம் கொஞ்சம் அப்படியே ஒரு நாளும் விறுவிறுப்படைந்து கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். குறிப்பாக காங்கிரஸ் திமுக கூட்டணி தொடர்பாக நாள்தோறும் இப்போ செய்திகள் உலவுவதை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. பிரவீன் சக்கரவர்த்தி ரொம்ப பாடாப்படுத்துகிறவர் உங்களை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். பிரவீன் சக்கரவர்த்தி எல்லாம் நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இந்த மீடியாக்கள் இவ்வளோ தூரம் அதை போய் பேசுகிறதே எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது சார். ராகுல் காந்தியோட நெருங்கிய சகா அவரு சார், நீங்கள் யாரோ மாதிரி சொல்றீங்க. அதெல்லாம் இல்லை. ராகுல் காந்திக்கு 1000 வந்து இப்போ நான் கூட ஒரு ஐடியா கொடுத்து நல்ல ஐடியா இருந்தால் எடுத்துக்க போகிறாரு. அதுக்காக நான் பெரிய ஆளா? நான் கூட ராகுல் காந்திகிட்ட போய் நான் சந்திச்சால் தான் நான் போய் சந்திக்கிறேன், ஒரு நல்ல ஒரு திட்டத்தை கொடுக்குறேன், அவர் ஏற்றுக்கிட்டாருன்னா அடேப்பா ராகுல் காந்திக்கே கொடுத்த ஒரு இவர் அப்படின்னா நான் உடனே அவரை விட நான் ராகுல் காந்திக்கு பெரிய ஆளா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பிரவீன் சக்கரவர்த்தி இவரெல்லாம் வந்து
அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்காதீங்க. அவ வந்து நாங்க கொடுக்கல சார். நீங்க ராகுல் காந்தி சார், நேரடியா நாங்க கொடுக்கல. இல்ல விஜயோட தமிழக அரசாங்கத்தின் நிதி நிலை வளர்ச்சி குறித்து உத்தரப்பிரதேசத்தை ஒப்பிடுகிறார் எக்ஸலத்தில். செல்வ பிரதேச சொல்றாரு நாங்க அவர் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி மேலிடத்துக்கு சொல்லியிருக்கோம். நடவடிக்கை கூட எடுக்கல. கரெக்டா சொல்றாரு. அப்ப பிரவீன் சக்கரவர்த்தி சாதனா இல்லையே சார், அவர் ஒரு பலமான ஆளாக தான் இருக்காரு. அதாவது அவர் மீது நடவடிக்கை. இப்ப நீங்க இவரை சொல்றீங்க. சசி தரூர் யாரு? அவர் வந்து ஒரு எம்பியா இருக்கிறவர், ஒரு முக்கியமான இதுல இருக்கிறவர். பிரதமர் மோடியை புகழுகிறார். புகழுறாரு. நாளைக்கு வந்து ஆமா, இப்ப நீங்க சசி தரூர் மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. திருவனந்தபுரத்துல வந்து பிரவீன் காந்தி மீது, பிரவீன் சக்கரவர்த்தி மீது நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. காங்கிரஸ் மேலிடம் இதை விரும்புகிறதா அப்படின்ற ஒரு கேள்வி இதன் மீது தொடர்கிறது. அர்த்தம் இல்ல, அலட்சியப்படுத்துகிறது. அப்படிதான் எங்கள் கட்சியில எப்பவுமே இந்த பேச்சு சுதந்திரம் என்பது கொஞ்சம் அதிகம்தான். இன்னைக்கு நேற்று இல்ல, அந்த காலத்துல இருந்து, காங்கிரஸ் துவக்கிய காலத்துல இருந்து. தேர்தல் நெருக்கத்துல கூட்டணி விவகாரத்தை குறித்து ஒருவர் பேசுகிறார், அதன் மீது ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது என்றால் அதை வந்து உங்களுடைய மேலிட தலைமை கண்டு கொள்ளாமல் இருந்தா அது பெரிய சிக்கலாச்சு. சொல்றேன், பிரவீன் சக்கரவர்த்தி இது எப்படி நீங்க அலட்சியப்படுத்த முடியும்? பிரவீன் சக்கரவர்த்தி வந்து திமுகவோட காங்கிரஸ் கூட்டணி இல்லை அப்படின்னு அறிவிச்சாரா? விஜய் பார்க்கிறாரு. யாரா? பிரவீன் சக்கரவர்த்தி விஜய் பார்த்ததிலிருந்து தான் இந்த சிக்கல் ஆரம்பிக்குது. அவர் பார்த்து அவருடைய ஐடியாவை கொடுப்பார் சார். அவருடைய திட்டங்களை, அவருக்கு மனசுல பட்டதை எது சரின்னு படுதோ அதை கொடுப்பாரு. அதே ராகுல் காந்தி ஏற்றுக்கொண்டு, காங்கிரஸ் பிரமுகர் அல்லவா, ராகுல் காந்தியோட நண்பர் அல்லவா, நீங்க காங்கிரஸ் யூக வகுப்பாளர் அல்லவா, யாரா இருந்தாலும் பிரவீன் சக்கரவர்த்தி யாரோ மாதிரி கிடக்குறீங்க சார். இல்ல, பிரவீன் சக்கரவர்த்தி ஒண்ணு அப்படி ஒண்ணு நீங்க கொடுக்குற அளவுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க தயாரா இல்ல. அவருடைய கருத்தை வேண்டாம் போய் ராகுல் காந்தி கிட்ட சொல்லலாம். அதுக்காக ராகுல் காந்தி அந்த கருத்தை எடுத்துக்கொண்டார் என்று நான் சொல்ல முடியாது சார். இங்க அந்த நபர் பேசுவதை உங்களுடைய தேசிய தலைமை ராகுல் காந்தி ரசிக்காமல் இருக்கிறாரா? ரசிக்கவில்லை, தெரிந்தும் தெரியாதது போல் இருக்கிறார். அவ்வளவுதான், கண்டுக்காம இருக்கிறார். நீங்க ராகுல் காந்தி விஜயோட பேசினார். எதுக்கு பேசினார்? 41 பேர் செத்து போயிட்டான். அது அவருடைய கூட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்வு. அவருக்கு தகவல் போகுது. அவர் உடனே வந்து என்னையா உங்க கூட்டத்தில் இப்படி 41 பேர் செத்து போயிட்டாங்களா? சரி, அதெல்லாம் உங்க கட்சிக்காரங்க தான் செத்துருக்காங்க. அவருக்கு அது அக்கறை இல்லை. 41 பேர் செத்தாலும் கூட அந்த ஏரியா விட்டுட்டு நேரா சென்னைக்கு முடியாந்தவர் அவரு. அவருக்கு அந்த அக்கறை இல்லை. ஆனா ராகுல் காந்திக்கு அந்த அக்கறை இருக்கு. ஆக தாவேக்காவினுடைய தொண்டர்கள் 41 பேர் இறந்து விட்டார்கள், அவருக்கு நாம் அனுதாபம் தெரிவிப்பது இல்லை, அவருக்கு வந்து நம்ம வந்து அதை பற்றி விசாரிப்பது என்பது ஒரு மனித தன்மை உள்ள ஒரு செயல் என்று கருதிய ராகுல் காந்தி, அருமை தலைவர் ராகுல் காந்தி என்ன பண்ணுறாரு? ஃபோன் பண்ணி, என்னப்பா உங்கள் கூட்டத்தில் இப்படி ஒருத்தர் இறந்து போயிட்டாங்களா, என்ன நடந்தது, என்ன சமாச்சாரம், ரொம்ப வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன், அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சொல்வது ஒரு மனித தன்மை சார். ஒரு எதிர்கட்சி, பாராளுமன்ற எதிர்கட்சி தலைவருக்குரிய கடமையை அவர் செய்தால் உடனே விஜய் கூட ராகுல் காந்தி பேசினார். யாரும் சார், ஏற்கனவே 8 வருஷத்துக்கு முன்னாலேயே ராகுல் காந்தியோட சந்தித்திருக்கிறார், பேசியிருக்கிறார். இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவி கேட்டார், ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கேட்டார். அதெல்லாம் எங்க தமிழ்நாடு உள்ள அப்ப இருந்த தலைமையோ அல்லது இங்க உள்ள தலைவர்களோ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதெல்லாம் ஒத்துக்கல. நீங்க சொல்ற மாதிரி கட் அண்ட் ரைட்டால இங்க யாருமே பேசலையே. நீங்க விஜய் சந்தித்தது தொடர்பா ஜோதிமணி எம்பி கூட இந்த செய்தியாளர் சந்திப்புல, ஆமா அவர் வந்து 2006 போய் சந்திச்சாரு, ராகுல் காந்தி குட் புக்ல இருக்காரு, நல்ல நட்பு, என்ன பிரச்சனைன்னு ஒரு மாதிரி அது ஒரு பாலிஷாவே இருக்கிற போது தாவேக்காவோட ஒரு ஸ்டாண்ட் பைல இருக்கா காங்கிரஸ் சொல்றாங்க. இங்க இது என்ன பெரிய விஷயம்? அதிமுக திமுகவும் தமிழ்நாட்டில் கடுமையான முகாமில் இருக்காங்கல்ல எதிர்கட்சி. ஆனா நம்ம எத்தனையோ முறை வந்து திமுகவோட இருப்போம், அடுத்த தேர்தலில் பார்த்தா அதிமுக கூட்டணியில் இருக்கும் இல்லையா? ஆமா சார், நீ தலைவர் மூப்பனாரேன்னு எடுத்துக்குவோம். அவர் வந்து தனியா தமாகான்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சது என்ன சார் காரணம்? நம்முடைய நரசிம்மராவ் பிரதமராக இருக்கும் பொழுது தமிழ்நாடு காங்கிரசினுடைய ஆலோசனைகளை பெறாமல், அவருடைய ஆலோசனைக்கு மாறுபாடாக அவர் ஜெயலலிதாவோட போய் கூட்டணி வைத்தார் என்பதை எதிர்த்து தான் இது வந்து தமாகான்னு ஒரு இயக்கமே உருவாக்கப்பட்டதில்ல. அடுத்த தேர்தல் என்ன பண்ணார் அவரு? அடுத்த தேர்தல் திமுக விட்டுட்டு ஜெயலலிதா கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி ஜெயலலிதாவோட வந்து கூட்டணி வைக்கலையா? அதனால அதெல்லாம் நடக்கும் சார், இதெல்லாம் சகஜம். அதனால வந்து இவரோட பேசிட்டாரு, அவரோட அதெல்லாம் இல்லை. டெல்லி தலைமை கடைசியில் இந்த தேர்தல் வர்றது இன்னும் 3 மாசம் இருக்கு. திமுகவுடனான கூட்டணியை உங்களுடைய மாநில தலைவர் செல்வ பெருந்தகையும் அவரது ஆதரவாளர்கள் மட்டும்தான் பெரிதாக விரும்புகிறார்கள். இல்ல, அப்படி கிடையாது. அவரையும் அவரோட ஆதரவாளர்களை தவிர, அதாவது பெருமளவிலான தமிழக காங்கிரஸ்காரர்கள் திமுகவுடனான கூட்டணியை தொடர வேண்டும் என்று விருப்பப்படவில்லை அப்படின்னு ஒரு கருத்து முன்வைக்கப்படும். அதெல்லாம் நீங்க தாவேகாவோடு விரும்புகிறார்கள், தாவேகாவோடு இணக்கம் காட்டுவதை பெரிதும் விரும்புகிறார்கள். என்ன கருத்து வைக்கலாம்? ஒரு கருத்து போதும். அவரு ஆட்சியில் அதிகாரத்தில் பங்கு உண்டு என்று விஜய் அறிவித்திருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வரப்போறாரான்னு தெரியல. ஆட்சிக்கு வந்தாலும் அப்புறம் பங்கெல்லாம் பத்தி பேசுறதுக்கு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேங்கிறாரு, அதிகமான சீட்டு கொடுப்பாரு. இதை வந்து இயற்கையாகவே ஒரு காங்கிரஸ் தொண்டை என்ன நினைப்பான்?
நான் 20 சீட்டு வாங்கிட்டு நிக்கிறேன்னு சொல்லுவானா? நல்லதுதான்ப்பா. 60 சீட்டு கொடுத்தாருன்னு சொன்னா நம்ம கட்சிக்காரன் பரவாயில்ல. அமைச்சரா வருது நல்லதானப்பான்னு நினைப்பான். அமைச்சரவையில் பங்கு கொடுக்குறேங்கிறாரு. ஏன்பா நம்ம அந்த முடிவு எடுக்க கூடாது? என்ன திமுகவோடவே கூட்டணி சேர்ந்து நம்ம என்னத்தை சாதிச்சோம், என்ன கிழிச்சிட்டோம் போய் அப்படின்னு நினைக்கிற தொண்டன் வந்து இயற்கையாக அவன் ரொம்ப ஆய்ந்து அறிந்து பண்றது இல்ல. இது ஒரு அகில இந்திய கட்சி. இன்னைக்கு பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அருமை தலைவர் ராகுல் காந்தி ஒரு பிரச்சனையை கிளப்பும் பொழுது முதல் கை தூக்குறவன் திமுக. அங்கே கடுமையாக எங்களோடு சேர்ந்து உண்ணாவிரதம் இருக்கிறோம், அங்கே எங்களோடு சேர்ந்து வெளிநடப்பு பண்ணுறோம், எங்களோடு சேர்ந்து நாங்கள் போராடுறோம், எல்லாம் பண்ணுறான்ல ஒரு அகில இந்திய கட்சி. எங்களுக்கு காங்கிரஸுக்கு அடுத்தபடியாக 2வது பெரிய கட்சியாக திமுக தான் இங்கே பார்லிமெண்ட்டில் இருக்குது, ராஜ்யசபாவில் இருக்குது. அங்கே எங்களுக்கு கடுமையான ஒரு பிரச்சனை ஏற்படும் பொழுது எங்களுக்கு துணை நிற்பது திமுகங்கிறது அந்த கணக்கெல்லாம் இருக்குது. இங்கே தமிழ்நாட்டில் மட்டுமே பேசக்கூடாது. தமிழ்நாட்டு பிரச்சனை தமிழ்நாடு கட்சி இல்லை. இது காங்கிரஸ் தமிழ்நாடு காங்கிரஸ்னா தமிழ்நாட்டு கட்சி அல்ல, அகில இந்திய கட்சி. அகில இந்திய அளவில் நடக்கிற எல்லாத்தையும் பார்க்கணும். இப்ப மம்தா பானர்ஜி ஒரு நாளைக்கு எங்களை ஆதரிக்கிறாங்க. இந்திய கட்சி என்பதால் தான் தாவேகாவோடு இணக்கம் காட்டுகிறார் ராகுல் காந்தி. அதுக்கான காரணம் என்னன்னா அகில இந்திய கட்சி என்பதால் தான் விஜய உள்ள எழுத்திட்டா தமிழ்நாடு மட்டுமல்ல, புதுச்சேரி, கேரளா, கர்நாடகாவிலும் அவருக்கு பெரிய தொண்டர்கள் ரசிகர்கள் இருக்காங்க. அதை என்கேஷ் பண்ண பாக்குது காங்கிரஸ். அதனால தான் ராகுல் காந்தி மௌனம் காக்கிறார் அப்படின்னு விமர்சனம் முன்வைக்கப்படுது. அதெல்லாம் நீங்க மீண்டும் அகில இந்திய காங்கிரஸ் இல்ல, அகில இந்திய காங்கிரஸோட கணக்கு இப்படிதானே இருக்கும். அப்படி ஒரு வியூகம் சார். அப்படி ஒரு வியூகத்தை இப்ப நீ பிரவீன் சக்கரவர்த்தி சொல்றீங்கல்ல, அவரெல்லாம் ஒரு வியூக வகுப்பாளர்னு சொல்லிக்கிறாங்க. இருக்கட்டும், அது மாதிரி ஒரு வியூகத்தை வந்து கொடுப்பாரு அவரு. இது மாதிரி அவரை சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம 4 ஸ்டேட்ல வந்து அவரை பிரச்சாரம் பண்ண வைக்க முடியும், அதனால நமக்கு பலன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவரை வந்து ஒரு வியூகம் வகுத்து கொடுப்பது அவருடைய வேலை. அந்த வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த முக்கியமா, அந்த வியூகம் முக்கியமா, இவர் அழைத்து கொண்டு போய் 4 ஸ்டேட்ல பிரச்சாரம் பண்ணி அதனால நமக்கு ஒரு சில லட்சம் ஓட்டு கிடைக்க போறதுங்கிறது நம்பிக்கை உடையதா? இல்ல இன்றைக்கு சூழ்நிலையில் இன்னும் 4 ஆண்டுகள் இருக்கு, பிஜேபியுடைய ஆட்சி 2029 வரைக்கும் இருக்கு, அது வரைக்கும் நம்முடைய 1002 பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கு. அந்த சந்திப்பில் ராகுல் காந்தியோட இணைந்து சோனியா காந்தி அவர்களுடைய இணைந்து போராடுகின்ற அந்த குணம் இன்னைக்கு திமுகவில் இருக்கு. அதை நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணுமா? அதை முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் யார் இருக்கிறது? மரியாதைக்குரிய மல்லிகார்ஜுன கார்கே தலைவர் அவர்களும் நீங்க சோனியா காந்தி அவர்களும் ராகுல் காந்தி அவர்களும் தான் முடிவெடுக்கணுமே தவிர நீங்க என்னன்னாலும் வியூகம் வகுத்து கொடுங்க. தமிழ்நாடு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய சொல்ல பிறந்த என்னன்னு கேட்டீங்கன்னா, அகில இந்திய காங்கிரஸ் ஒரு மாறுபட்ட ஒரு முடிவை எடுக்கிற வரையில் அவருக்கு பின்னால் தான் இருப்பார். அகில இந்திய காங்கிரஸோட பார்வையில் தான் அவர் பேசணும். தொடர்பு அகில இந்திய காங்கிரஸ் பார்வை என்பது என்ன சார்? அகில இந்திய காங்கிரஸுடைய பார்வை இன்றைய தேதி வரையில் திராவிட முன்னேற்ற கழகத்தோட கூட்டணிக்கு தான் சார் 5 பேர். தாவேகா குறித்து என்ன பார்வை? தாவேகா பற்றிய பார்வை ஒன்றும் இல்லை சார். அது வந்து ஒரு கட்சி, அது வளர்றதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் கவலை இல்லை. நாளைக்கு திமுகவே எங்களை வானான்னு புறக்கணித்து இல்லை வேண்டாம் இது ஒரு சுமை என்றெல்லாம் சில பேர் பேசுகிறாங்கல்ல, அதனால காங்கிரஸ் ஒரு சுமையா வேணாம், சரி என்ன சுமையை இறக்கி வச்சிருப்பா நான் போயிடுறேன் அப்படின்னு போயிடுவோம். ஆனால் இன்றைய தேதி வரையில் ஸ்டாலின் வந்து ராகுலோட இணக்கமாக தான் இருக்கிறார், எங்களோட இதான் இருக்கிறார். அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் அது காங்கிரஸுக்கு பாதகமா திமுகவுக்கு பாதகம்? அது மக்கள் தான் முடிவு பண்ணலாம். அது திமுகவுக்கு நிச்சயம் பெரிய பாதகம். நான் வெளிப்படையா சொல்லுகிறேன். திமுக பெரிய பாதகம் இல்ல. காங்கிரஸ் என்ற இயக்கம் நீங்க பார்க்கலாம், காங்கிரஸ் ஒண்ணும் இல்லையா பலகீனமா இருக்கியான்னு சொல்லலாம். ஆனால் காங்கிரசுக்கு என்று ஒரு ஆதரவு வங்கி, ஓட்டு வங்கி தமிழ்நாடு புறா ஒவ்வொரு தொகுதியிலையும் குறைந்த சில தொகுதியில் 20,000 ஓட்டு இருக்கு, ஒரு தொகுதியில் 10,000 ஓட்டு இருக்கும். ஆனா குறைந்தது ஒரு வாக்கு வங்கி என்பது தமிழ்நாடு முழுவதும் எல்லா தொகுதிகளிலும் இருக்கிறது. அந்த வாக்கு வங்கியினுடைய ஆதரவு, அது மட்டும் இல்லாம காங்கிரஸ் எங்கே இருக்கிறதோ அங்கேதான் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கும், அங்கேதான் விடுதலை சிறுத்தை இருக்கும், அங்கேதான் முஸ்லீம் லீக் இருக்கும், அங்கேதான் சிறுபான்மை ஓட்டு. மற்ற கட்சி கூட்டணி எல்லாம் வந்து 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க சார் வாக்கு எண்ணிக்கையில. அந்த இந்தியா கூட்டணியில மட்டும்தான் நாங்க 15% ஸ்டார்ட் பண்ணுவோம். 15% கம்பல்சரி. 15ல இருந்து கணக்கு நாங்கள் துவக்கிறது வந்து இந்தியா கூட்டணி. மற்ற கூட்டணி எல்லாம் 0ல இருந்து துவக்குவாங்க தேர்தல் முடிவுக்கு, இல்லைங்களா? அந்த ஒரு வாய்ப்பெல்லாம் இருக்கு. எங்களுக்கு வந்து மதசார்பற்ற ஒரு அணிங்கிற பட்டயம் எங்களுக்கு உறுதியா இருக்கு. அது வந்து திமுக என்னதான் பேசினாலும் கூட காங்கிரஸ் இருக்கிற இடத்தில் தான் சில கட்சிகள் எல்லாம் இணக்கமாக இருக்கும். சிறுபான்மை ஓட்டு என்பது பெரும்பாலும் திமுக கூட்டணிக்கு இல்லை இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக இருக்குன்னா நிச்சயமா அது வந்து காங்கிரஸ்னால் தான். காங்கிரஸ் வெளியேறினால் அதனுடைய பின் விளைவு இன்னும் சில ஓரிரு கட்சிகளும் வெளியேறுவதற்கான வாய்ப்பு வந்துடும். அதனால் திமுக மிகப்பெரிய பலகீனத்தை அடையும். திமுக ஆட்சி என்பது நீடிப்பது கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும். அதனால எங்களுடைய கூட்டணி என்பது பலமான கூட்டணியாக இந்த நாட்டு மக்கள் மத்தியில் ஒரு வியூகத்தை காட்டுவது காங்கிரஸ் திமுக அந்த 2 கட்சிகளுடைய கூட்டணி தான் மக்கள் மத்தியில் வெற்றி கூட்டணி.
என்ற அச்சாரத்தை என்ற உறுதிப்பாட்டை உருவாக்கி இருக்கிறது. அந்த உறுதிப்பாட்டை இழந்து விடாது திமுக என்று நினைக்கிறேன். அப்படி இழக்கிற சூழ்நிலை வந்ததுன்னா நீங்க சொல்றது மாதிரி அடுத்த ஒரு வாய்ப்பு இருக்கு தாவேகா. ஆனால் தாவேகாவை ஏன் நம்ப முடியாதுன்னா, தாவேகாவுடைய தலைவர் விஜய் வந்து பிஜேபியினுடைய உந்துதலால் அவருடைய தூண்டுதலால் தான் அவர் கட்சி ஆரம்பித்தார் என்ற ஒரு இது இருக்கு, ஒரு சிந்தனை இருக்கு. அது ஒரு கால அடிப்படையில் அந்த குற்றச்சாட்டு எந்த நான் சொல்றேனே எந்த அடிப்படையில் சொன்னா சார், இன்னைக்கு கூட சிபிஐ அங்கேருந்து 41 பேர் இறந்த விஷயத்துல எதுக்குமே வராத ஒரு குழு டெல்லியில இருந்து யாரு இந்த மாலினி இந்த நடிகை அவங்களுடைய தலைமையில ஒரு குழுவே இங்க வந்து விசாரிக்க வருது. ஏமா மாலினி தலைமையில ஒரு குழு வந்து விசாரிக்க வருது. வேற எவ்வளவு பெரிய விஷயத்துக்கெல்லாம் வரல, என்ன பெரிய பெரிய விஷயம் நடந்திருக்கு, அதுக்கெல்லாம் ஒன்றும் வரல. இதுக்கு அங்கேருந்து விழுந்தடிச்சு விசாரிக்க வர்றாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அது மாதிரி வந்து எல்லாத்துலேயும் அவருக்கு சப்போர்ட்டாக விஜய்க்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. கோர்ட் ஒரு தீர்ப்பு வழங்கினா கூட இல்லை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லி கொண்டு போகிறாங்க. இப்போ சிபிஐ விசாரணையில் கொண்டு போய் அவரை மடக்கிட்டாங்க சார். நேற்று 2 போய் ஆதவ அர்ஜுனாலேருந்து 2 பேர் விஜயகுமார் நாளைக்கு மீண்டும் விசாரணையில் இருக்கு. சரி, விசாரணையில் வந்து நாளைக்கு அந்த குற்றச்சாட்டில் வந்து விஜய்க்கு பங்கு இருக்கிறது, விஜயினுடைய தவறுதலால் தான் இந்த சம்பவம் நடந்தது என்று ஒரு குற்றச்சாட்டை பதிவு செய்து அவரை வந்து விசாரிக்க அழைத்தால் அவரை கொக்கி போட்டு வைப்பார்கள். அவருக்கு வந்து ஒரு கிடுக்கி பிடி போடுறது தான். இந்த விசாரணை வந்து இந்த தேர்தலுக்குள்ள வருமானம்லாம் சொல்ல முடியாது. இந்த முடிவு, இந்த விசாரணை முடிவு தேர்தலுக்குள்ள வருமானம் சொல்ல முடியாது. ஏன்னு கேளுங்க, சுப்ரீம் கோர்ட்லயே ஜெயலலிதா சம்பந்தம் நீங்க சொல்ற இந்த வியூகம் இருக்குல்ல, அந்த சிபிஐ வழக்கை வைத்து விஜய் தன் வழிக்கு கொண்டு வந்துடும், தன் வழிக்கு கொண்டு வந்து விடும் அப்படின்னா காங்கிரஸோடு போகாம பார்த்துப்பாங்களா இல்ல பாஜகவோட கூட்டணி வைக்க நிர்பந்திப்பாங்களா? நீங்க என்னென்னமோ ரெண்டு கருத்துமே இருக்கு சார். நீங்க வந்து விஜய் ஆரம்பித்து நீங்க காங்கிரஸ, விடுதலை சிறுத்தைகளை, கம்யூனிஸ்ட நீங்க வெளியே இழுத்தீங்கன்னா திமுகவை தோற்கடித்து விடலாம்னு ஒரு வீகம் இருந்தது. ஆனா அது நடக்கவில்லை. அது நடக்காம போனதுனால தான் நீங்க அண்ணா திமுகவை தனியாக விட்டால் அவர்கள் திமுக சில கட்சிகள் எல்லாம் அவர் கூட இழுத்து விடுவார்கள், அண்ணா திமுக பலம் பொருந்திய கட்சியாக மாறிவிடும் என்று நினைத்துதான் ஓராண்டுக்கு முன்னாலேயே அமித்ஷா என்ன பண்ணாரு, டெல்லிக்கு கூப்பிட்டா மோடி இவரை நம்மளுடைய எடப்பாடியை வந்து கைக்குள்ள போட்டு கூட்டணியை அறிவித்து விட்டார்கள். அவரே சொன்னாரோ இல்லையா, அவர் அறிவித்து விட்டார். கூட்டணி ஆட்சி இல்லை கூட்டணி எல்லாம் அறிவித்து விட்டார் இல்லையா. அப்படி அறிவித்து விட்ட காரணத்தினால் இப்போ வந்து எடப்பாடி கூட யாருமே போறதுக்கு விரும்பல, யாருமே போறதுக்கு விரும்பல. யாரோ வரப்போறாங்க, பெரிய பெரிய கட்சியெல்லாம் வரப்போகுது, அது வரப்போகுது, 20 போகுது, விடுதலை சிறுத்தைகளுக்கு ரத்தன கம்பளம் விரித்து நாங்கள் வரவேற்கிறோம்லாம் சொன்னாங்கல்ல. நேற்று கும்மிடிப்பூண்டி பொதுக்கூட்டத்தில் தாவேகாவை மறைமுகம் விமர்சிக்க ஆரம்பித்து விட்டார் எடப்பாடி. வேற வழி இல்லை, ஏன்னா தாவேகா வரும்னு நம்பினாரு. அப்படி வந்துன்னா திமுக தோக்கடிக்கிறது எளிதாக இருக்கும். ஆனா ஓபிஎஸ் டிடிவி எல்லாமே ஸ்டாண்ட் பைல இருக்கிறதா சொல்றாங்களே சார். இல்ல டிடிவி ஓபிஎஸ் எல்லாம் கூட நீங்க ஒரு கட்டத்தில் பாருங்க, காங்கிரஸ் வந்து திமுக விட்டு வராது என்ற முடிவெடுத்து விட்டால் டிடிவி, ஓபிஎஸ், விஜய், அது மாதிரி இந்த பாட்டாளி மக்கள் கட்சியில் கூட டாக்டர் ராமதாஸ் ஒன்று திமுக பக்கம் போவார், இல்லைன்னு சொன்னால் விஜய் பக்கம் வருவார். அது மாதிரி இந்த அணி அமையும் போது ஒரு பார்க்கறதுக்கு ஒரு நல்ல கூட்டணிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வரும். இந்த சூழ்நிலை வந்துன்னு சொன்னால் இங்கே அண்ணா திமுகவும் பிஜேபியை தவிர மருத்துவர் ராமதாஸ் விஜய் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் திமுகவோட சீட்டு வாங்கிட்டு போவார். நேற்றுக்கு அன்புமணி தரப்பு திமுக தான் இந்த பிரச்சனைக்கே காரணம், திமுக தான் மருத்துவர் ராமதாஸ் இயக்குகிறது அப்படின்ற குற்றச்சாட்டில் நேற்று வைக்கிறாங்க. சார் நீங்க தகப்பம் புள்ள அடிச்சுக்கிற சண்டைக்கு போய் திமுக ஏன் சார் இழுக்கிறீங்க? உங்களுக்கு அறிவு இல்லையா? அப்போ 2 பேருக்கும் 2 பேரும் டாக்டர் சார். உங்களுக்குள்ள வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிறதுக்கு உங்களாலே முடியாதா? அப்புறம் யாரால முடியாது? நீங்க படித்த பெரிய டாக்டர்ஸ் உங்களுக்குள்ள உள்ள பிரச்சனையை அது திமுக தான் தூண்டி விடுதுன்னு சொன்னா, திமுக தூண்டினால் எவ்வளவு பெரிய குடும்பத்தையும் உடைக்க முடியும், எவ்வளவு பெரிய கட்சியையும் ரெண்டாக்க முடியும் என்று நீங்க நம்புறீங்களா? அப்ப அவ்வளவு பெரிய ஆளா அவங்க திமுக நினைச்சா உடைச்சு விடலாமா? அதெல்லாம் தவறு சார். நீங்க செய்யற தப்புக்கு யார் மேலே குற்றம் சொல்லுவது ஏற்கத்தக்கதல்ல. அன்புமணி பிஜேபியினுடைய ஆதரவாளராக மாறிவிட்டார். ராமதாஸே ஒரு நாள் ஏந்திரிச்சு நான் பார்க்குறேன், திடீர்னு ஜெய்கிந்துங்கிறான், உடனே வந்து ஜெய் ஸ்ரீராம்ங்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுத்தார்ல, அவரே வந்து அது எனக்கு பிடிக்கல, அவர் தான் போகிறதுக்கு என்ன அன்புமணியும் அவருடைய மனைவியும் தான் வந்து பிஜேபி கூட போகிறதுக்கு காரணமாக இருந்தார்கள், நான் அதை விரும்பவில்லைன்னு இதே ராமதாஸ் அவர்கள் பேட்டி கொடுத்தார் இல்லையா. அப்போவே என்னதுமா பிஜேபிக்கு எதிரானவருங்கிற மாதிரி அப்போவே காட்டிட்டார். நேற்று பாருங்க ராமதாசனுடைய மகள் பேட்டி என்ன கொடுக்குது, ஆர்எஸ்எஸ் கைகூலிகளாக மாறிவிட்டார்கள் பேட்டி கொடுக்குது இல்லை. அது அப்போ என்ன அர்த்தம்னா அந்த பக்கம் போக மாட்டோம். தமிழக அரசியல் களத்தில் 26 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக அவர் ஆர்எஸ்எஸ் குழந்தை, இவர் ஆர்எஸ்எஸ் குழந்தை, அவர் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு, இவர் ஆர்எஸ்எஸ் வளர்ப்பு, ஆமாம் அப்படின்னு கொஞ்சம் நிறைய இந்த கருத்து உருவாக்கம் இருக்குது. எப்படி சார் புரிஞ்சுக்கலாம்? அது இல்லை அது உண்மை சார். அது உண்மையில் ஆர்எஸ்எஸ் குழந்தை யாரு தான் அப்படின்னு மக்கள். ஆர்எஸ்எஸ் வந்து ஒரு தந்திரமிக்க ஒரு இயக்கம் சார்.
நீங்கள் வந்து அது ஒரு பலமான இயக்கம் கூட. நம்ம சாதாரணமாலாம் நீ இடம் போட்டுறாதீங்க. அதனுடைய ஏஜெண்டுகளாக தான் உனக்கு அமித்ஷாவும் மோடியும் இருக்கிறார்கள். ஆர்எஸ்எஸை எதிர்த்து கொண்டு மோடியால் ஆள முடியாது. ஒரு தடவை அந்த ஆர்எஸ்எஸ் இல்லாமே நான் ஆண்டு விடுவேன்னு ஒரு கருத்து சொன்னார் தெரியுமா மோடி. உடனே ஆர்எஸ்எஸ் வேட்டு வச்சுது தெரியுமா ஊபியில். அவர் நின்ன தொகுதியிலேயே அவர் ஜெயிப்போமா தோப்போமான்னு ஒரு நிலை உருவாச்சுல்ல. 18 இடங்களில் தோத்து போனாங்கல்ல. நிறைய இடங்களில் வந்து இங்கே பிஜேபி வந்து ஊபியில் தோத்து போச்சுல்ல. அதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமா? வீடு வீடாக அரசுக்காரன் உட்கார்ந்து ஓட்டு சேகரிப்பான். அதை செய்யலை. ஊபி தேர்தலில், பார்லிமெண்ட் தேர்தலில் 2024 அதை வந்து ஆர்எஸ்எஸ் செய்ய மறுத்தது. என்னை மதிக்கிறதுக்கு மறந்து விட்டார் மோடி. நான் அவர் வருவதை என்னால் ஏற்க முடியாது. அவங்களுடைய சூழ்ச்சி வலையினால்தான், அவர்களுடைய வேலை செய்யாதனால தான் அவர்கள் வந்து மைனாரிட்டிக்கு வந்தாங்க. இல்லைன்னா அவங்க வந்து கணக்கு எவ்வளவு? 350. எங்கே வந்தாங்க? 400 இடம் சொன்னாங்கல்ல. எங்கே வந்து நின்னாங்க? அவங்க 240 வந்து நின்னாங்க இல்லையா? அதுக்கு காரணம் ஆர்எஸ்எஸ் ஒத்துழைப்பு 2024 தேர்தலில் மோடிக்கு இல்லை. ஆனால் இப்போ வந்து தமிழக அரசியலோட அது எப்படி கனெக்ட் ஆகுதுன்னு கேட்குறேன். இல்லை, இப்போ மோடியும் பிஜேபியும் திருத்திட்டாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க? ஐயா ஆர்எஸ்எஸ் நீ சொல்கிறத நான் கேட்குறேன் அப்படிங்கிற அளவுக்கு வந்துட்டாங்க. ஆர்எஸ்எஸ் சொல்லாமல் இங்கே எதுவும் நடக்காது. இப்போ பாருங்க, அதிமுகவை பலவீனப்படுத்தி யாரையும் டிடிவி உள்ள வரவிட மாட்டாங்க. பிஜேபி ஓபிஎஸ்ஸை உள்ள வரவிட மாட்டாங்க. செங்கோட்டையனை வெளியே அனுப்பிச்சிடுவாங்க. பலகீனப்படுத்தி அதிமுகவுக்கு பலம் இல்லைன்னு காட்டி எங்களுக்கு நீங்கள் 60 சீட்டு கொடுன்னு எடப்பாடிட்ட கேட்க போறாரு. இப்போ 60 சீட்டு நீ கொடுக்கலன்னு சொன்னால் நான் தாவேக்கா கூட போறேன்னு கூட பிஜேபி சொன்னாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது வந்து தாவேக்கா சொல்லலாம். ஒருவேளை வாதத்திற்காக நான் ஏற்கிறேன். தாவேக்கா அது ஏற்கும் நிலை இல்லையே. அதுதான் பார்ப்போம் சார். அதுக்கு தான் சார் கொக்கி போட்டு வச்சிருக்காங்க சார். அவங்க வந்து அந்த இது வழக்குகளை போட்டு அது கொக்கி போட்டு வச்சிருப்பாங்க. நீங்க ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். நீங்க 60 சீட்டு அதிமுக கொடுக்கலன்னா பிஜேபி நான் அங்கே போறேன், தாவேக்கால போய் நான் 60 சீட்டு வாங்கிட்டு நான் அங்கே போய் நிற்கிறேன் அப்படின்னு நாளைக்கு சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அதனால தான் தாவேக்காவை நம்பி வாதத்திற்காக சொல்றேன் சார். வாதத்திற்காக தமிழக களத்துல நம்ம நிறைய இப்படியான சம்பவங்கள் பார்த்துருக்கோம். ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி கற்பனாவாதமா சிபிஐ நெருக்கடியில் ஒருவேளை விஜய் சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுவார் எனில் அவர் துணிச்சிட்டா, அது அவருக்கு ஒரு பெரிய கூடுதல் பலத்தை சேர்க்குமே சார். தமிழகத்துல அவருக்கு பரிதாப வாக்குகள் அவருக்கு வருமே சார். இல்ல, அது பலமா பலவீனமா என்பதை இப்பொழுது சொல்ல முடியாது. பிஜேபி கூட சேர்ந்து விட்டால் இன்றைக்கு விஜய்க்கு இருக்கக்கூடிய ஆதரவு நிலைப்பாடு இருக்கு இல்லையா, தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் சேரவில்லை என்றால் சட்ட நடவடிக்கை உட்படுத்தப்படுகிறார் அப்படின்னா அது அவர் கட்சிக்கும் அவருக்கும் பலம் சேர்க்கும் அல்லவா? இல்ல, அவர் பிஜேபி பாஜக உணராமல் இருக்கா? உங்களோட கணக்கு சரியா இல்லையா? இல்ல, பிஜேபி எதிராளியா இருந்தாருன்னு சொன்னா அதுக்கு வேறொரு ஓட்டு வங்கி இருக்கிறது. விஜய் ஆதரிக்கக்கூடிய ஓட்டு வங்கி ஒன்று இருக்கு. திமுக அதிமுக வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மக்கள் அவர் ஆதரிப்பார்கள். ஆனா பிஜேபி கூட தாவேக்கா போற பட்சத்தில் நீங்க இன்னைக்கு அவருக்கு இருக்கு பாருங்க ஒரு ஓட்டு வங்கி, அந்த ஓட்டு வங்கி விலகும் சார். நீங்க பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஓட்டு வங்கி தமிழ்நாட்டில் நிறைய இருக்கு. அந்த ஓட்டு வங்கி அவரை விட்டு விலகும். அதனால அவருக்கு வந்து அரசியல் ரீதியான பலன் கிடைக்கலாம், பாதுகாப்பு கிடைக்கலாம். ஆனால் மக்கள் ஆதரவு என்பது தாவேக்காவுக்கு குறைந்துவிடும் என்பதுதான் உண்மை. ஆனால் அவர் தனியாக நின்னாருன்னா பிஜேபி கூட போகாமல் மற்ற கட்சிகளை கூட்டணி வச்சு ஒரு பலமுறைந்த கூட்டணினா திமுகவா தாவேக்காங்கிற போட்டி வந்துடும் சார். நிச்சயமாக வந்து 2வது இடத்தை பிடிக்க போகிறது தாவேக்காவா அல்லது வந்து எடப்பாடியா என்ற மிக கடுமையான போட்டியை உருவாக்க யாராவது தெரியுமா? டிடிவி, ஓபிஎஸ், தாவேக்கா, ராமதாஸ் இவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்தான்னு வச்சுங்க, தேமுதிக இவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்தாங்கன்னா ஒரு பலம் பொருந்திய கூட்டணியாக தெரியும் சார் பார்க்குறதுக்கு. அப்போ இந்த போட்டி அதிமுக பிஜேபி தெரியும், பார்க்கறது தெரியல, அந்த உருவகப்படுத்தினாலே அதுக்கு ஒரு ஓட்டு வங்கி வந்துடும். இவங்க தான் ஜெயிக்க போகிறாங்க, இவங்க தான் 2வது இடம் வர போகிறாங்க. திமுகவை கடுமையான போட்டியை கொடுப்பது தாவேக்கா தான்ங்கிற ஒரு சிந்தனையை ஒரு வியூகத்தை உருவாக்கி விட்டால் அவர்கள் அதிகமான ஓட்டு வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, சில இடங்கள் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதிமுக கடுமையான தோல்வியை சந்திக்க வேண்டி இருக்கும். அதிமுகவை ஒழித்தே ஆக வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிற கட்சி பிஜேபி சார். 2 திராவிட கட்சியில் ஏதாவது ஒன்றை நான் வந்து ஒழிச்சாகணும்னு அவங்க நினைச்சாங்க. அதை நினைச்சது ஏன் தெரியுமா? 2024 வந்து மோடியை பிரதமர்னு சொல்ல தயாரா இல்லைல்ல எடப்பாடி. அப்போ மோடியை பிரதமர்னு சொல்ல எடப்பாடி தயாரா இல்லை, ஆனால் இவரை முதலமைச்சர் ஆகிறதுக்கு வந்து உடனே அவங்க 2 பேரும் அந்த பெரும் தலைகள் 2ம் வந்து அப்படியே கை கொடுப்பாங்களா? அதானே சார் கூட்டணி தர்மம். அது சும்மா தர்மம் இல்லை, அது வந்து தர்மங்கிற பேரில் சொல்லி அவரை அழிப்பதற்காகவே ஓராண்டுக்கு முன்னால் கை போத்தவர். அதிமுக கூட இருந்தே குழி பறித்து அழிக்க வேண்டும் என்ற திட்டத்தோடு அதிமுகவோடு எச்சரிக்கையாக திமுக கூட்டணி கட்சிகளோட எதிர்பார்ப்பா சார்? ஆமா, அதனால வந்து இது திமுகவுக்கு லாபம். நீங்க அதிமுக அழிப்பதற்கு திமுக தேவையில்லை, பிஜேபியே போதும். பிஜேபி போடுற திட்டத்தின சார், நீ பிஜேபி எழுத்து கொண்டு தான் டிடிவி வெளியே போனாரா? பிஜேபி எழுத்து கொண்டு தான் ஓபிஎஸ் வெளியே போனாரா?
நீங்க பிஜேபி பேச்ச கேட்காம தான் நம்ம வந்து செங்கோட்டை வந்து அங்கே போய் தாபகா பிரதமர் சந்திப்பு தவிர்க்கிறதா ஓபிஎஸ் வெளில போறாரு. அது இல்ல, அதெல்லாம் வந்து ஒரு திட்டம். நீங்க எல்லாம் வெளியே போய் இருங்க, என்ன திமுகக்கெல்லாம் போகாதீங்க, நீங்க வெளியே போய் இருங்க, நான் வந்து விஜயை உருவாக்குறேன், நீங்க அங்கே போய் சேருங்க. எல்லா வகையிலையும் வந்து அண்ணா திமுக பலகீனப்படுத்தி அதிகமான இடங்களை பிஜேபி அதிக சீட்டுகளை பெறப்போகிறது. அதிக சீட்டுகளை பெற்றால் ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ, திமுக ஜெயிப்பதை பத்தி எல்லாம் திமுகவுக்கு ஒன்றும் பெரிய கவலை இல்லை சார். இந்த தேர்தலில் திமுக ஜெயிப்பதை பத்தி பாஜக கவலை இல்லை. 2029ல திமுகவா பிஜேபி கூட்டணியாங்கிற அந்த பலத்தை சோதிப்பது தான் அவர்களுக்கு முக்கியம். ஏன்னா காங்கிரஸ் திமுகங்கிறது ஒரு பலம் பொருந்திய கூட்டணி, இங்கே அண்ணா திமுக பிஜேபி என்ற கூட்டணி ஒரு பலம் பொருந்திய கூட்டணியா 2029ல அதிகமான முன்ன 6 இடம் கொடுக்குறேன்னு சொல்லி தான் சார் பிரிஞ்சுது. 2024 6 இடம் கொடுக்குறேன்னு சொன்னதால தான், எடப்பாடி சொன்னதால தான் கூட்டணி உடஞ்சது இல்லை. நீனா பாருங்க, இப்போ வந்து அண்ணா திமுக கடுமையாக பலகீனப்படுத்தி நீ 20 நான் 20 அந்த நிலைக்கு வந்துடும் சார். 2029ல பிஜேபி 20 இவங்க 20, பிஜேபினா பிஜேபி அல்லது அவர் கூட இணைந்தவர்கள் சேர்ந்து 20, அண்ணா திமுக 20, அந்த அளவில் அந்த கூட்டணியை கொண்டு வந்து நிறுத்துவார்கள் என்பது என்னுடைய கணக்கு. அப்படி நிறுத்தும் பட்சத்தில் அது நிச்சயமாக வந்து ஏதோ நம்ம ஒரு 10 இடமாக ஜெயிச்சிடலாம். இன்னும் 40 இடமும் திமுகவுக்கு போச்சு இல்ல, திமுக கூட்டணிக்கு போச்சு இல்ல. இப்ப இந்தியா கூட்டணிக்கு பலம் பொருந்திய ஒரு மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. 40 இடங்களையும் வெற்றி பெற்ற இந்தியா கூட்டணி வெற்றி பெற்ற ஒரு மாநிலம் தமிழ்நாடு. அதை சீர்குலைக்க வேண்டும், அதை ஒழித்து அட்லீஸ்ட் ஒரு 20 இடத்தையாவது அதுல இருந்து நம்ம புடுங்கணும். எது என்டிஏ கூட்டணிக்கு ஒரு 20 இடமோ ஒரு 10 இடமாவது நம்ம அதை புடுங்கணும். 2029ல விட்டு கொடுக்க கூடாது. இந்த 40 இடங்களும் ஒரே சைடில் போறதை வந்து பிஜேபியால பொறுத்துக்க முடியல சார். அவன் மனம் தாங்க முடியாம தான் வந்து எச்சரிக்கையாக அண்ணா திமுக கூட்டணி வைத்து அவர்கள் எங்கே வேற இடத்துக்கு எங்காவது போயிடுவாங்களோ, வேற யாரையாவது வச்சு இவங்க கூட்டணி பலம் பொருந்திய கூட்டணி ஆகிட்டா பிஜேபியை மதிக்க மாட்டாரு. ஏன்னா எடப்பாடி தானே பேசினாரு, இனிமே எக்காலத்திலும் பிஜேபியோட கூட்டணியில் பேட்டி கொடுத்தாருல, அது என்னாச்சு அந்த வார்த்தை போயிடுச்சுல்ல. அப்போ வந்து அதை போறதுக்கு என்ன காரணம்? யோய் ஒழுங்கா இங்கே இரு, நான் சொல்றதை கேளு, இல்லைன்னு சொன்னா உன்னை ஒழிச்சு கட்டிடுவேன் அப்படின்னு மிரட்டிட்டாங்க. இல்லைன்னா அவன் வந்து எத்தனை வழக்கு இருக்கு, எவ்வளோ பிரச்சனை இருக்கு. அவன் சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கு, அவன் மாமன் சம்பந்தப்பட்ட வழக்கு இருக்கு, கொடநாடு வழக்கு இருக்கு, கொடநாடு சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு. எதையாவது ஒன்றில் போட்டு கொக்கி போட்டு மிரட்டிடுவாங்க சார். இந்த மிரட்டல் உருட்டலில் வந்துங்க காங்கிரஸ் சொல்லுவாங்க 63 இடம் மேலே சோதனை, கீழே 63 இடம், அது எங்களுக்கு உதாரணம் ஒன்று காட்டுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி 100 மடங்கு கடுமையான இந்த மாதிரி மிரட்டல் உருட்டலில் வந்து பிஜேபி கை தேர்ந்தவர்கள், மிக தந்திரசாலிகள். அவருடைய தந்திர வலையில் தான் நாங்கள் வெற்றி பெற முடியவில்லை, அதை நான் ஒத்துக்கிறேன். அவருடைய தந்திரத்திலையும் அவருடைய அந்த சூழ்ச்சி வலையில் எங்களால் வந்து ஏந்திரிச்சு நிற்க முடியல. அதனால தான் பீகாரில் அவ்வளோ பெரிய பிரச்சாரம் செய்தோம், லட்சக்கணக்கான மக்களை கூட்டினோம், நாங்கள் வந்து எஸ்ஐஆரை பற்றி என்னென்னோ பேசினோம், இருந்தாலும் வெற்றி பெற முடியல. இருந்தாலும் கூட எவ்வளோ ஓட்டு வாங்கியிருக்கோம் தெரியுமா? எங்களுடைய கூட்டணி வந்து கிட்டத்தட்ட நிறைய ஓட்டு வாங்கியிருக்கு, 37% ஓட்டு வாங்கியிருக்கு. பிஜேபி வாங்கினது 21%. ஏன்னா அது எழுத்து நின்று தேசஸ்ரீ அதை வாங்கினது எவ்வளோ தெரியுமா? 37% சார். அவரே வந்து நிதிஷ்குமாரே 35 தான், அவர் 37, நாங்கள் 6 தான் வாங்கியிருக்கிறோம். அதான் பிரச்சனை, அதான் பிரச்சனை. 37 + 6 43, அவர்களுக்கு 21 + 20 35. எங்க வந்துருது? 60க்கு வந்துருதா? நல்லது சார், அதுதான் நிறைய விஷயங்கள் நம்ம பேசி. அதனால வந்து இந்த பிரச்சனையெல்லாம் நாங்கள் ஆய்ந்து அறிந்து தான் வந்து இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணி என்பது பலம் பொருந்திய ஒரு கூட்டணியா நீடிக்கிறது. அதை இழப்பதா வைத்துக் கொள்வதா என்பது முடிவெடுக்க வேண்டிய இடத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார்கள். நிச்சயமாக இதை உணர்ந்து அவர்கள் நேர்மையோடு எங்களுக்குரிய மரியாதையை கொடுத்து இந்த கூட்டணியை காப்பாற்றுவார் என்று நான் நம்புகிறேன். நல்லது சார், நன்றி. உங்களுடைய கருத்து பகிர்வுக்கு மிக்க நன்றி.